ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். என்னுடைய ஆராதனையினுடைய மெசேஜினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். வாழ்க்கையில என்னங்க பெரிதான ஒரு ஆசை? பரலோகம் போனோம். பரலோகம் எனக்கு வேணும். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும், நல்ல காரியங்களை பார்க்கணும், இஷ்டமான காரியங்களை பார்க்கணும், சுகமான காரியங்களை பார்க்கணும், இன்னும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். நிறைய எனக்கு நல்ல காரியங்கள் தேவை, ஆறுதல் தேவை, சமாதானம் தேவை. These are all belong to heaven. பரலோக சமாதானத்தினுடைய அர்த்தங்களாகவும் கோட்பாடுகளாகவும் மேன்மைகளாகவும் காணப்படும் தேவனுடைய ராஜ்யம். நான் இது 3வது முறை நான் மறுபடியும் ஒரு 15 இயர்ஸில் நான் பிரசங்கம் பண்ணுக்கிறேன். அகெயின் அண்ட் அகெயின் சேம் பிரசங்கத்தை நான் பண்ண மாட்டேன். அந்த வார்த்தை, அந்த ஒரு பிரசங்கம் எதுக்குதுன்னா அதனுடைய மேக்சிமம் டெவலப்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கு எடுப்போம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மேன்மையாக இப்போத்துக்கு இருக்கிற நமக்கு வசதிகளும், இப்போத்துக்கு இருக்கிற அந்த மேன்மையான ரிசர்ச்சும் அல்லது அதனுடைய அடிப்படையாகவும் கோட்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு இப்போத்துக்கு எவ்வளோ விதமான ப்ரீஃபோடு கொடுக்க முடியுமோ அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும். அதனால் நம்ம 3வது முறை பிரசங்கம் பண்ணாலும் இதனுடைய அறிவு அல்லது அதனுடைய மேம்பாடு அதிகமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளலாம். ஸோ கிங்டம் ஆஃப் காட், we need to know the values of kingdom. What is the kingdom? What is the kingdom of God? Kingdom of God nuடைய principles என்ன, கோட்பாடுகள் என்ன? Where is that kingdom of God? பரலோகம் எங்க இருக்குது? So பரலோகத்தினுடைய மேன்மை என்ன, பரலோகத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, எப்படி செய்தா நாம் பரலோகமாக மாற முடியும்? ஸோ வித்தியாசமான கோணங்களிலே நம்ம கொஞ்சம் கூட கிங்டம் ஆஃப் காட் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துட்டா, வசனத்தை வச்சுக்கின்னு வசனத்தில் கர்த்தர் எப்படி சொல்றார் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு அது மூலமாகவே நாம் அறிந்து கொள்றது நல்லா இருக்கும் நான் எப்படி நினைக்கிறேன். புரிஞ்சுங்க, எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கிரகிக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அதை வச்சு நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய சொந்த பந்தங்களிலும், நம்முடைய தெரிஞ்சவர்கள் மத்தியிலும் எவ்வளவு தூரத்துக்கு இதை மேன்மையாக பயன்படுத்த முடியும் என்பதை கொஞ்சம் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். கிங்டம் ஆஃப் காட் எங்க இருக்குது? இங்கே இருக்குது. கையை உயர்த்துங்க எல்லாரும். இப்போ சமாச்சாரம் நம்ம கிட்டே தான் இருக்குது. பரலோகன்ற சமாச்சாரம் எங்கேயும் இல்லை, அது இங்கே தான் இருக்குது. சோ இப்படிப்பட்ட நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு இதை சீர்படுத்தி செயல்படுத்தி அதை ஆசீர்வாதமா மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ இதைதான் ஆண்டவர் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றார். ரோமன்ஸ் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லை அப்படின்றது சொல்றாங்க. சாப்பிடுறது, குடிக்கிறது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ரெகுலரா நடக்குது. அதை எடுத்து பெருசா பேசிக்க வேண்டாம், அதை எடுத்து முக்கியத்துவம் படுத்த வேண்டாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது நினைச்சுக்க வேண்டாம். இந்த உடம்புக்காக, இந்த ஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம போராடுறேன்னு சொன்னா அவர் சரியான கோட்பாடுல வாழலன்னு தான் அர்த்தம். என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறோம். ஆனால் பரலோக ராஜ்யன்றது எங்கன்னா அது நீதி, சமாதானம், பரிசுத்தமான சந்தோஷமா. வாட் இஸ் நீதி? ஜெபிக்க வேண்டியவர் ஜெபிச்சா அதான் நீதி. தொழுது கொள்ள வேண்டியவர் தொழுதால் அதான் நீதி. சபையில உட்கார வேண்டியவர் உட்கார்ந்தாதான் நீதி. அமைதலா இருக்கணும்னு சொன்னா அதான் நீதி. நேர்மையா இருக்கணும்னு சொன்னா அதான் நீதி. ஆவிக்குரிய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும்னா அதான் நீதி. கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையா இருக்கணும்னா அதான் நீதி.
கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும், அதான் நீதி. கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசிப்பார்கள், அதான் நீதி. நேர்மையாய் வாழ்வார்கள், அதான் நீதி. நீதி என்பது என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது மட்டுமே அது நீதியாக எண்ணப்படும். படிக்கிறவர்கள் படிக்க வேண்டும், தொழுது கொள்கிறவர்கள் ஸ்கூலுக்கு போகிறவர்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டும், சபைக்கு வரவர்கள் சபையில வந்து சபையை ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியக்காரனை கரெக்டா பிரசங்கம் பண்ணணும், சபையை ஒழுக்கமா நடத்தணும், அதான் நீதி. டியூப் லைட் ஆன் பண்ண உடனே எரியணும், அதான் நீதி. அது எரியலைன்னா பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயம். ஃபேன் போட்டா அது காத்து கொடுக்கணும், அதான் நீதி. சேர் எதுக்காக இருக்குது? உட்காரத்துக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணாதான் அதுக்கு ஒரு நீதி. எல்லாத்துக்குமே நீதி இருக்கணும். அதில் இல்லாவிட்டால் வாழ்க்கையே கிடையாது. இல்லாவிட்டால் ஒரு ரட்சிப்பு வராது, ஒரு மேம்பாடு வராது, ரட்சிப்பினுடைய மேன்மை வராது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னா அதுக்கு ஒரு ஒழுக்கம், அதுக்கு ஒரு மேன்மை, அதுக்கு ஒரு தகுதி, அதுக்கு ஒரு தாளந்து, அதுக்கு ஒரு அதாவது அமைதி, அதுக்கு ஒரு பொறுமை, அதுக்கு ஒரு சகிப்பு, அதுக்கு ஒரு எவ்வளவு அழகு இருக்குது பாருங்க. ரட்சிப்புன்னு சொன்னா சும்மா நினைச்சு போட்ட ஒரு துணி போட்டுக்கிற மாதிரி, ஒரு ஷர்ட் போட்டுக்கிற மாதிரி, ஒரு சாரி கட்டிக்கிற மாதிரி இல்ல. நெவர். அதுக்கு ரொம்ப மேன்மை இருக்குது, மேன்மை உண்டு. அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு தாழ்மை கொடுக்கணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பிரயாசப்படணும், அது கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கு ஒரு பொறுமையா செயல்ல கொண்டு வரணும். பரலோக ராஜ்யம் இட்ஸ் இன் யூ, இட்ஸ் அப்பான் யூ, இட்ஸ் வித்தின் யூ. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கின்னு நம்ம செயல்படணும். இப்படி நீதி இருந்தா தான் அவர் சமாதானமா இருக்க முடியும். நீதியோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் சமாதானம். லைன்ல போயிட்டு ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க, பேக்கெட்டு சாப்பிட்டு அதை கொண்டு போய் அதை வாங்கிக்கின்னு மறுபடியும் போய் பேக்ல வச்சுட்டு இன்னொரு வாட்டி கியூல நின்னா அது அநீதி. நல்லா கவனிங்க. நீங்க என்ன திட்டுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்ன செய்யணும்? தப்பா சொல்லிட்டாங்க, தப்பா திட்டுறாங்க எனக்கு தெரியுது. நான் அமைதியோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல சொன்னா போதும். கர்த்தாவே, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை நான் நிந்திக்க முடியாது, ஏன்னா அபிஷேகம் இருக்குது. அமைதியோடு என் தேவனிடத்தில் பேசும் பொழுது உடனடியாக தேவன் கிரியை செய்வார், அமைதியை கொடுப்பார், ஆறுதலை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள்னாலே அதுக்கு ஒரு மேன்மை, அதுக்கு ஒரு அழகு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம். இன்னும் நீங்க நிறைய சொல்லின்னு போலாம். இப்போ நான் அதுக்கு கீழ்ப்படியாமல் போனால் என் பிரசங்கத்தை நீங்க எப்படி கேட்பீங்க? நான் அடங்காப்பிடாரியா இருந்தால் நீங்க என் பிரசங்கத்தை கேட்கணும்னு அவசியம் என்னக்குது? என்னதான் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நான் எடுத்து சொன்னாலும் அதுக்கு ஒரு மேன்மை இல்லையே. சோ தேவனுடைய ராஜ்யம் என்றது எங்க இருக்குது? நமக்குள்ளே ஒரு, நான் தான் அதை கிரியேட் பண்ணணும். அதுக்குரிய ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் ஜேம்ஸ் சாப்டர் 3:17 சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஃபர்ஸ்ட் எப்படி? சுத்தம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஞானம் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுக்கிறாரு? சுத்தமான கொடுக்கிறார். நெக்ஸ்ட், அப்படி சுத்தமாய் இருந்தால், சுத்தமாய் செயல்பட்டால் சமாதானமாய் மாறும். நெக்ஸ்ட், எப்போ சுத்தமாய் செயல்பட்டால் சமாதானம் வருதோ அப்படிப்பட்டவர்கள் சாந்தமாய் செயல்படுவார்கள்.
அதான் இங்க கத்துக்கிறோம். நெக்ஸ்ட், இணக்கமுள்ளவதாயும். இணக்கமுள்ளதாயும், உங்களோடு பழகுகிறதாயும், உங்களோடு பேசக்கூடியதாயும், உங்களோடு கூட அன்பு செலுத்துகிறவர்களாயும், உங்களோடு உறவாடுகிறவர்களாயும், உங்களோடு வாழ்கிறவர்களாயும், ஒரு அன்பையும் பணிவையும் தேவ ராஜ்யத்தினுடைய மகிமைகளை பராமரித்து அப்படி ஷேர் பண்ணிக்கிறவர்களாக நம்ம வாழ முடியும். சுத்தம் இல்லாவிட்டால் சமாதானம் வராது. சமாதானம் வரலன்னா சாந்தம் வராது. அதுக்கப்புறம் ஒரு ஃபெலோஷிப்பும் வராது, இணக்கம் வராது, ஒரு ஐக்கியம் வராது. கோபத்தோடு செயல்பட்ட வீட்டுக்குள்ளே புருஷனுடைய மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரி கோபம் மறைச்சுக்கிறது. பொண்டாட்டி போறப்பெல்லாம் மனசுக்குள்ளவே, வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மள விசுவாசிங்க இல்லையா, பரிசுத்தாவிக்குது, அதனால வெளியே சொல்ல மாட்டோம். போறாப்பாருன்னு அப்படியே உள்ளுக்குள்ளவே அப்படியே திட்டினே இருக்கிறது, அப்படியே திட்டுறது. This is not a matured Christian. See, Christian must always சகித்து 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 இன்னும் கோடி முறை சொல்றது இல்ல, சகிச்சு சகிச்சுனே தாக்கணும். அதான் கிறிஸ்டியன் லைஃப் சார். சகிப்பு. தப்பு ரைட்டு அவர் தீர்மானம் பண்றாரு. ஆனா என்னுடைய கடமை என்ன? சகிப்பு. சகிப்பு எல்லாமே எனக்கு அனுகூலமா மாறிடாது. ஆராதனை பண்றப்போ சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகலன்னு, கர்த்தாவே நீ கிரியை செய்யும், நீ கிரியை செய்யும், வேண்டதான் ஏன் வேலை. சில காரியம் நல்லா நடக்குதுன்னா சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம், இதுதான் என்னுடைய வேலை. யாரையும் நம்ம உற்சாகப்படுத்தணும், யாரையும் செயல்படுத்தணும், யாரையும் தைரியப்படுத்தணும். இஷ்டம் பண்ண முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. உங்களுக்கு 10 பிரச்சனையோடு வரீங்க, 10 போராட்டங்களோடு வரோம், 10 காரியங்களோடு வரோம். உங்களுடைய எண்ணமே வேற, உங்களுடைய நோக்கமே வேற, வித்தியாசமா வரும். ஆனால் நம்ம ஒருமுகப்படுத்தணும்னா பரிசுத்தாவியினர் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ ஒரு விசுவாசி ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. ஒரு விசுவாசி சாதாரணமான ஆள் இல்ல இல்ல இல்ல. ஒழுக்கமா வீட்டுல போய் அதுக்குன்னே உக்காந்து எனக்குன்னு ஒரு மேஜை, எனக்குன்னு ஒரு தட்டு, எனக்குன்னு பங்கு கொடுக்க போற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஈக்குவல் அது. ஒரு விசுவாசி தனக்குரிய உரிமையை, தனக்குரிய பரிசுத்தாவியை, தனக்குரிய பரிசுத்தத்தை, தனக்குரிய மேன்மையை, கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு சமம். ஆமென். நீ பானிபூரி சாப்பிட்டுக்கோ ரோட்ல, அது உன் இஷ்டம். நீ கடையில போய் ஒரு வாழ்வு எடுத்து சாப்பிட்டுக்கோ, அது உன் இஷ்டம். எங்கேயோ போய் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிற, அது உன் கதைப்பா சாமி. அல்லது எங்கேயோ போய் என்னத்தையோ எவன் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுற, அது உங்க இஷ்டம்ப்பா, உங்க கதை. ஆனா எங்களுடைய மேன்மை, விசுவாசியினுடைய மேன்மை என்ன? எனக்குன்னு ஒரு ஒழுக்கம், எனக்குன்னு ஒரு மேன்மை, எனக்குன்னு ஒரு சாப்பாடு, எனக்குன்னு ஒரு டைம், எனக்குன்னு ஒரு மேஜை, எனக்குன்னு ஒரு தட்டு, எனக்குன்னு ஒரு மேன்மையான ரெஸ்பெக்டோடு செய்யப்படுகிற அந்த பொருளை நான் உட்கொள்ளும் பொழுது விசுவாசியானவர் அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வாழணும். இதுதான் மேன்மை. விசுவாசிகளுக்கு ஒரு 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 செப்பரேட் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பட்டியலே இருக்குது. கொஞ்சம் கூட கவனமாக அதுல செயல்பட வேண்டும். பட்சபாதம் மாயமற்றதா இருக்கிறது. நீதியாகிய கனியாகிய சமாதானத்தை நடப்பிருக்கிறதுனாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. So every day, every time, every house, ஒவ்வொரு இடத்திலும் நம்ம நீதியை விதைச்சாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் அதே நினைச்சு நாளும் அவங்கள வாழ்வாங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யறனோ அதை தான் நம்ம பிள்ளைங்க கத்துக்கும். பெற்றோர் இடத்துல கற்றுக்காத பிள்ளை என்னைக்காந்தாலும் உருப்பிட்டுதா சரித்திரம் கிடையாது. பெற்றோர்கிட்ட உதப்படாத பிள்ளை நிச்சயமா வேற எங்க போனாலும் உதப்பட்டே படுவான்றது அர்த்தம். பெற்றோர்கிட்ட புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் இருப்பாரானால் அவர் என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஈடேறதுக்கு
கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெற்றோர்கள் இயேசுக்களாக, ஹல்லேலூயா, இயேசுக்களாக, சிலுவை மரத்தில் இருக்கிற இயேசுக்களாக வாழ்ந்தால் ஒழிய உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ரூல்ட் அவுட். இட்ஸ் ஆல் ரூல்ட் அவுட். பாஸ்டர்லாம் இதுலாம் அதுலாம் இதெல்லாம் சும்மா கிரெடென்ஷியல். அவன் பேசிக்கிற பேச்சு, கற்றுக்கிற உன்னுடைய பாடம், உனக்கு கொடுக்கிற எஜுகேஷன், உனக்கு கொடுக்கிற ட்ரைனிங், அது உன்னோட போச்சு. வேண்டியது கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு முறைக்குது, அதுதான் வாழணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் சொன்னா இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு இயேசு கிறிஸ்துவை இங்க கூப்பிடாதீங்க. மறுபடியும் சிலுவையில நம்மளே தான் அறைவோம். அதனால இன்னொரு இயேசு இங்க வர முடியாது. அப்படி சிலுவையில் அறையணும்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் என்னுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு யூஸே ஆகாது. கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நான் இருக்க முடியாது. விசுவாசிகள் எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். So we need to விதை daily நம்ம விதைக்கணும். Now kingdom of God is built on the activities of Matthew 5, 6, 7. நல்ல கவனிங்க. What is the activity of kingdom of God? Kingdom of God, பரலோகத்தை எப்படி நமக்குள்ளதாய் மாற முடியும்? பரலோக ராஜ்யம் எப்படி என்னுள்ளதாய் மாற முடியும்? கர்த்தர் எப்படி என்னை பரலோகத்துக்கு, நான் பரலோக ராஜ்யமாய் மாறிட்டா ஆட்டோமேட்டிக்கா நான் பரலோகத்துக்கு போய் சேர போறேன். நான் எதுக்கு நரகத்தை பத்தி கவலைப்படணும்? யோசித்து பாருங்க. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னா this is what thing ஆண்டவர் சொல்லுகிறார். உபதேசம் பண்ணி சொன்னதுனால ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். So here is the பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் சீரிக்கினி புலி மூஞ்சும் எலி மூஞ்சும் காட்டின்னு இருந்தா டெஃபினெட்லி முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது சார். 9 வரங்களுக்கு சொல்லிட்டு நீ ஏமாத்தின்கிறதே ஒரு டேஞ்சர். நான் வரமுள்ளவர், நான் லீடர், நான் பெரிய ஆளுன்னு சொல்றதே ஒரு பெரிய டேஞ்சர். இதுல வேற நீ அல்றதும் பண்றதெல்லாம் ஓவர். ஆவியானவர் எல்லாம் வச்சு பார்க்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருந்தா கிஃப்ட் அப்படியே தூக்கி கொடுக்கிற ஆண்டவர். பரலோக ராஜ்யம் முன்னெடுத்து இதா எடுத்துக்கோ. பரலோக ராஜ்யம் எடுத்துக்கோ. எளிமை வேணும். என் ஆவியில் எளிமை வேணும். என்னுடைய செயல்பாடுல எளிமை வேண்டும். என்னுடைய திங்கிங்ல எளிமை வேண்டும். அப்பதானே நான் இன்னும் ஃபார்வர்டுக்கு போக முடியும். அப்பதானே இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை போக முடியும். அப்பதானே நான் உங்ககிட்ட நன்மை வாங்கிக்க முடியும். அப்பதானே நான் என்னுடைய கேட்டு எனக்காக நீ ஜெபிங்கன்னு கேட்க முடியும். அப்பதானே நான் செஞ்ச தப்பு நீங்க எனக்கு மன்னிக்க முடியும். சொல்லுங்க. நான் எளிமை இல்லைன்னா நீயே எனக்காக ஜெபிக்க போறீங்க, எனக்கு கருணை காட்ட போறீங்க. நீங்க ஏன் காட்டணும் சொல்லுங்க. அகங்காரம் பிடிச்சவனுக்கு நீ ஏன் காட்டணும்? இறக்கம் காட்டக்கூடாது. நான் திருந்தணும்னா நீங்க ரஃப்பா இருந்தாதான், என்கிட்ட ரஃப்பா பிஹேவ் பண்ணாதான். சுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல். ஆவியில எளிமை, என்னுடைய பேச்சில, என்னுடைய செயல்ல, என்னுடைய குணத்துல, என்னுடைய கிரியைகளை எல்லாவற்றிலும் எளிமை இல்லைனா பரலோகமே கிடையாது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியம். யோசிக்கணும். என்ன நிலைமைக்கு இல்லையா அவங்க? ஐயோ பெரிய பணக்காரன், கோட்டீஸ்வரனாக்குறான், இவ்வளோ பில்லியன் இவ்வளோ ட்ரில்லியன் பணத்தை வச்சுருக்கிறான், ரட்சிப்பு இல்லையே, கொஞ்சம் இறக்க வைங்க. கோடியா எடுத்துன்னு போயிட்டு எங்கெங்கயோ பதுக்குறான், என்னென்னத்தையும் பண்றான், சமாதானமா வாழ முடியல, அவனுக்கு நிம்மதியா வாழ முடியல. கொச்சி பாக்குறான், இத்த பண்ணி பாக்குறான், அத்தை பண்ணி பாக்குறான், என்னென்னத்தையும் பண்ணி பாக்குறான். அவன் பண்ணாத டிராமாவே கிடையாது. நிம்மதியாவே இல்லை. கேட்டாக்கா நான் என்னுடைய சலுவை இவ்வளோ, ஒரு நாளைக்கு என்னுடைய சலுவை இத்தனை கோடி. சொல்லிக்கலாம் சார். பரதாபே ரட்சியம். அவனை ரட்சியா இன்னும் எத்தனையோ கோடி விசுவாசிங்களுக்கு உதவி ஆகுமே. அவனை ரட்சியம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவனை ரட்சியம் ஆண்டவரே. பெரிய பெரிய ஆட்களை ரட்சியம் ஆண்டவரே.
நம்ம என்ன பண்றோம், இப்படிக்கிறான் சொல்லிட்டு அப்படியே டயலாக் அடிச்சு போயினே இருந்தோம். அவ்வளவுதான். அவனை குறிச்சு நினைக்கிறதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறோம், ஆண்டவரே எனக்கு துயரப்படலாம், ரட்சிப்படும்படி துயரப்படலாம். ஆண்டவரே என்னோட பெரிய ஆளை தொடு ஆண்டவரே, நீ தொடு ஆண்டவரே. 10 கோடி பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சாக்கா ஆண்டவர் செயல்படுவாரா? கை அசையுமா? ஆண்டவருடைய கை அசையும் இல்லை. அப்போ அசைக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம வேண்டிக்கணும், கேட்டுக்கொள்ள வேண்டும். வெறும் நம்ம பிரச்சனை தான் பெருசு, நான் தான் பெருசு, நம்ம தான் பெருசு, நான் தான் கதை, எந்து தான் உலகம், இது ஓவர். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துக்குது, எனக்காம என்ன மாதிரி தான் அவங்களும் ஆசீர்வாதம் நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னை போல தான் அவர் நடத்துவார். எலியாவை ஆசீர்வாதத்து மாதிரி எலிசாவை கூட ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அப்போ இவர் வேற அவர் வேறன்னு சொல்லிட்டா எப்படி? அப்போ ஒருத்தர் முன்னேற எப்படி பண்ண முடியும்? விசுவாசிகள் கொஞ்சம் கூட துயரப்படணும், சாந்தம் இருக்கணும். சாந்தம் வேணும், சாந்தம் வேணும். பூமியை சுதந்திரிக்கணும், சாந்தம் வேணும். எல்லாம் எடுத்துட்டு சாந்தம் இல்லைன்னா சும்மா எரிச்சல் உள்ளவர்களாக இருந்தா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. நீதியின் மேல் பசி. எது நீதி, எது நியாயம், எது நேர்மை, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல கொஞ்சம் பசி இருக்கணும்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் பசி இருக்கணும். ஐயோ, நான் நீதியா இருக்கணும், நான் நீதியா வாழணும், நீதியா பேசணும், நீதியா ஜீவிக்கணும், நீதியா செயல்படணும். கர்த்தர் எனக்காக பலன் கொடுக்கிறவர், அதனால நான் நீதியாக நான் செயல்பட வேண்டும் சொல்லிட்டு நமக்குள்ளா இருந்தா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வாத திருப்தி ஆயிடலாம். இரக்கம் உள்ளவர்களா இருந்தா நம்ம இரக்கம் பெற்றுடலாம். நம்மளும் இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நானே ரிவர்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு நான் இரக்கம் செய்யறதுனால இன்னைக்கு அவங்களை அறியாதே எனக்கு இரக்கமா இருக்கிறாங்க, தெரியுங்களா? ரிவர்ஸ்ல பேசுறேன் இப்ப நான். நீங்க சொல்றீங்க அவன் அவ்வளவு உண்டு, நான் பெத்த பிள்ளை எனக்கு உள்ள உண்டு, எனக்கு கீழ்ப்படினோம். நீங்க சொல்றீங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இரக்கம் செய்வேன், நான் அன்பு காட்டுவேன். அவங்களுடைய எல்லா தப்புதங்களுக்கும் நான் ரிவர்ஸ்ல அவங்கள நான் நேசிப்பேன், அவங்கள ஆறுதல் படுத்துறேன், அவங்கள சமாதானப்படுத்துறேன். தப்பு செய்யும் பொழுது கூட டக்குன்னு ராஜாத்தி பேஜாராவாத, என் மகன்கிட்டே அப்படித்தான் தொட்டு பேசுவேன், மூஞ்சிக்கு மூஞ்சி எதிரில் வச்சு பேசுவேன். இன்னைக்கு எனக்கு அவன் உதவி ஆயிடுறான், எனக்கு அவன் ஆறுதலா மாறிடுறான். நான் ஒன்றும் பெரிய டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்மை, பொறுமை, சகிப்பு இருந்தா ரிட்டர்ன் எனக்கு அங்கேயே கிடைச்சிடுது. ஸ்பாட்ல எனக்கு ரிட்டர்ன் ஆசீர்வாதங்கள் அங்கெங்கே வாங்கிடுறேன். நான் ஒன்றும் ரொம்ப பெரிய போராடி உட்காந்து கெஞ்சி வாசம் பண்ணி என் புள்ளிய ஆசீர்வாதி கர்த்தாவே தொடு ஆண்டவரே, தேவையே இல்லை. மாத்து ஆண்டவரே என் குழந்தைய, நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இறக்கம் காட்டிட்டாலே போதும், நான் தயவு காட்டிட்டாலே போதும். மன்னிச்சுக்குவேன்னு சொல்றதில்லை. என்னடா அப்படி பேசினேன், என்னடா அப்படி பண்றேன்னு அது கூட சொல்ல மாட்டேன். யார் ராஜா தைரியமாயிருன்னு அவங்ககிட்டே நான் ரிவர்ஸ் போட்டுருவேன். அவங்களுக்கு தானாவே எனக்கு உதவி செய்யணுன்ற மனசு வந்துருது, எனக்கு உதவியா இருக்கணும்ன்ற மனசு வந்துருது. அங்கே இவ்வளவு சிம்பிளா இங்கே நடக்கிற பொழுது நம்ம இன்னொருத்தர் மேல காட்டுறதுக்கு, நம்ம குடும்பத்து மேல காட்டுறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ போய் போடாதீங்க. மனைவி கிட்டயும் பிள்ளைங்க கிட்டயே போடுங்க, உடனே அங்கே ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அங்கேயே கிடைச்சிடும். இன்னும் ரொம்ப தூரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அங்கேயே ஆசீர்வாதம் கிடைச்சிடும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கலாம், மகத்துவத்தை பார்க்கலாம், பரிசுத்தத்தை பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்கலான்றாங்க. சுத்தம் இருந்தா தரிசிக்கலாம் ஆண்டவரை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம், அவங்கதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீதியில துன்பப்படுகிறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறோம், எவ்வளோ துக்கப்படுறோம், எவ்வளோ சமாளிக்கிறோம், என்னென்னத்தையும் செஞ்சு பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உப்பா இருக்கணும், உப்பா இருக்கணும் சார். பூமிக்கு உப்பா இருக்கணும், நம்ம உப்பா இருக்கணும். விசுவாசிக்கு உப்பா இருக்கணும், என் சகோதரனுக்கு உப்பா இருக்கணும், சகோதரிக்கு உப்பா இருக்கணும், ஒரு ருசியா இருக்கணும், ஒரு சாரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உப்புன்னு சொல்றதை விட you can take it in this sense, I should be a essence for somebody.
நான் ஒருவருக்கு ஒரு ரசமாக இருக்க வேண்டும், ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும், ஒரு ருசியாக இருக்க வேண்டும். நான் ஒருவருக்கு ஒரு நல்ல மேன்மையான மகிமையை ருசிக்கத்தக்க ஒரு மனுஷராக நான் காணப்பட வேண்டும். உப்பாயிரு, உப்பாயிரு. யாருக்காக சொல்லப்படுது? நமக்குத்தான், நமக்குத்தான், எனக்குத்தான். அப்படி செய்யணும். ஆண்டவர் சொல்றார், பூமிக்கு வெளிச்சமா இருக்கு. சோ வெளிச்சம் வெளியில பாக்குற வெளிச்சம் இல்ல, உள்ளத்திலே டார்க்னஸ் இருக்குது. அது உன்னிலே ஒரு வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. உன்னில இருக்கிற ஜெபத்தினாலே பலர் வெளிச்சத்தை பார்க்கறாங்க. உன்னில இருக்கிற சூழ்நிலை, அதாவது பரிசுத்தம், அந்த குஷி, அந்த சந்தோஷம், அந்த ஆக்டிவிட்டி, கலகலன்னு செய்கிற ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது உன் மேல இருக்கிற அந்த மகிமையின் வெளிச்சத்தை பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இருள் அடைஞ்சிட்டாங்க. மாடிகள் கோடா கோடி சேர்த்து அவ்வளோ இருந்தாலும் கூட அவன் தாழ்ந்து உன்னை பார்க்கறான். ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறான். அவன் பார்க்கறான். எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாம் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு, அவங்க சாப்பாடை முடிச்சுட்டு போயினே இருக்கிறாங்கடா. பாரு என்ன சுறுசுறுப்பா, என்ன வயசு, இந்த வயசுல கூட எப்படி இருக்கிறாங்க பாரு ஜெபிச்சுக்குன்னு, இந்த வயசுல கூட எப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க பாரு, இப்படி இந்த வயசுல கூட அவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க பாரு நினைக்கும் பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, there is a ಬೆಳಕು ಅಲ್ಲಿದೆ, அவர மனசಲ್ಲಿ ಬೆಳಕು ಇದೆ, அவங்களுடைய உள்ளத்துல வெளிச்சங்குது. அதனால தான் அவங்க அவ்வளவு பிரைட்டா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும். ஆவிக்குரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. the brightness, உன் உள்ளத்தினுடைய பிரைட்னஸ், ஆவிக்குரிய பிரைட்னஸ், அந்த பரிசுத்தத்தினுடைய பிரைட்னஸ், அந்த ஆவியின் மகிமை அவங்களோட ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது they find the difference. they find the difference. விசுவாசிகளே புரிஞ்சுக்குங்க. so I don't want to prolong too much. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷர் நம்முடைய கிரியைகளை கண்டு. காண்றதுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில காணுகிற நல்ல காரியங்களை காணும்படி வாய்ப்புகளை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கட்டும். உன் மனைவி உன்னுடைய நற்கிரியைகளை பார்க்கட்டும். உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னுடைய நற்கிரியைகளை பார்க்கட்டும். காலாகாலத்துக்கு வெறும் வேதனையும் கோபமும் ஒரு மாதிரி எரிச்சல் மூஞ்சே காட்டாதீங்க. வாழ்க்கை வெறுத்துறோம். சகிப்புக்கு வெறுப்புக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஆல்வேஸ் நீ வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணாத, நீ வில்லி மாதிரி ஆக்ட் பண்ணாத. காரி துப்பி வச்சுக்கிறாங்க எல்லாருடைய மனசுலயும். உன்னை மனசளவுல காரி துப்பி உன்னை மூலையில தள்ளிட்டுக்கிறாங்களே, அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை ஒரு மனுஷனாவே நினைக்காத ஒரு காரி துப்பி வச்சுக்கிறாங்க மனசுங்கள்ல, புரிஞ்சுக்குங்க. சோ உன்னுடைய நற்கிரியைகளை காண வேண்டும். அப்பதான் அந்த பொல்லாத கிரியைகள் மறையும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனைகள் மறைய வேண்டுமானால் நற்கிரியைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, விசுவாசி காண வேண்டும் அங்க போடல, மனுஷர் காண்றான், அவ்விசுவாசி பார்க்கிறான். பரலோகத்திற்கு உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. புரிஞ்சுங்க சார், புரிஞ்சுங்க சார். எவ்ரி டே யூ டூ இட் லீகலி, யூ டூ இட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பண்றதே கரெக்டா பண்ணுங்க, போதும், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்வளவு நாளைக்கு தான் உன்னுடைய விலங்கத்தனத்தை காட்டி நிற்ப? எவ்வளவு நாளைக்கு தான் நீ ஒரு பெரிய சுப்பீரியர் காட்டுவ? கொஞ்சம் அடங்கு, அடங்கு. மரியாதை குறைஞ்சு போச்சே, இவ்வளவு வருஷத்துக்கு குறைஞ்சு போய் உன்னை ஒரு காரி தூப்பி தான் வச்சுக்கிறாங்க மனசளவுல. வெளியில பார்த்தோம் சோத்திரன்றாங்க, அதெல்லாம் போய் மனசளவுல உன்னை குப்பை தொட்டில போட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கோ, மனசளவுல உன்னை யூஸ்லெஸ் சொல்லிட்டு உன்னை குப்பை தொட்டில போட்டு, அப்படியா சரி சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் ஆக்ட் பண்றாங்க. உன் நற்கிரியைகளை காணுகிற வரைக்கும் நீ நல்லவோ பெரிய ஆளு நீ நினைக்கவே வேணாம். கர்த்தர் உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாரு. நீ நற்கிரியைகளை செய்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை அனுபவிக்க முடியாது. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவாலயம்னு ஒண்ணு இருக்குது, தேவ மகிமைன்னு ஒண்ணு இருக்குது, மகத்துவம்னு ஒண்ணு இருக்குது, ஆலயம்னு ஒண்ணு இருக்குது. அந்த மேலான நன்மைகளிலே கர்த்தர் தேவன் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அது எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நமக்காக ஒரு ஆறாக, ஒரு பரிசுத்த ஆவியாக ஊற்றப்படும். அது எசேக்கியேல்ல நம்ம படிக்கிறபடி, அதாவது 47ல படிக்கிறோம். நீங்க நல்ல ஞாபகம் படிங்க. எசேக்கியேல் 47 அத்தியாயத்துல இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன சொல்றேன், விசுவாசியே, உனக்காக ஒரு there is a blessing comes from the Lord. ஆண்டவர் உனக்காக ஒரு ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டே தான் இருப்பார். நீ மனசு இருக்குமானால், உனக்கு எண்ணம் இருக்குமானால், உனக்கு தகுதி இருக்குமானால், தாழ்மை இருக்குமானால், பொறுமை இருக்குமானால், துயரம் இருக்குமானால், நீ இரக்கமா தாழ்மையா இருப்பானால், நீ உனக்காக ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார். அது கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, நீச்சல் ஆழம் அதில் கடக்க முடியாத அளவுக்கு நீ பெற்றுக்கொள்ள, அதாவது உன்னால முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். சுவாசியே, இன்னைக்கு நீ ஒரு வாலிப பிள்ளை, இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஒரு சின்ன பையன், ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் இக்கரையில மக்கள் வெகு திரளான விருட்சங்கள் வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். நன்மைகள் வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆசீர்வாதங்கள் வரும்படி கிருபை செய்வார். அதை பலன் பெறுகிறவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக மாறுவார்கள். சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகளும் பிழைக்கும். வெகு ஏராளமான மச்சங்களும் நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியமாய் பிழைக்கும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசியே, அக்கறையிலும் இக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களை கர்த்தர் வளரும்படி செய்வார். நீ பலப்படுறது மட்டும் இல்லை முக்கியம், உன்னால் பல சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய குழந்தை அப்படி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உன்னை போலவே உன் குழந்தையும் ஆலமரமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கு பார்க்கிற என்னுடைய பிள்ளைகள், ஏன் நான் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஏன் அதிகமா ஜெபிக்க வைக்கிறேன், ஏன் உற்சாகப்படுத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணை மூடிட்ட பிறகு என்னுடைய குழந்தைகள் ஒரு ஆலமரமாக பலருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், பலருக்கு நன்மையாக வாழ வேண்டும். இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. அந்த ஒரு உள்ளான கண், உள்ளான பார்வை உங்களுக்கு வரணும். இப்போ ஹல்லேலூயா. அந்த உள்ளான எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். பொல்லாத எண்ணம் வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்காதீங்க, தப்பான காரியங்களை கத்துக்காதீங்க, துக்கமான காரியங்களை கத்துக்காதீங்க, கோபமான காரியங்களை கத்துக்காதீங்க. நீங்க கத்துக்காதீங்க. அவங்க பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது, அவங்களுக்கு போராட்டம் ஜாஸ்தி இருக்குது, அவங்களால சகிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால அவங்க எல்லா தப்பு வெளிக்காட்டுறாங்க. அதை கத்துக்காதீங்க. நல்லதையே கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து செயல்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாய்கிறபடினால், ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? தண்ணீர், பரிசுத்த ஆவி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினாலே. சோ தேவ சமூகத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்படி ஆசீர்வதிக்கப்படினாலே மாதந்தோறும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மாதந்தோறும் நன்மைகள், மாதந்தோறும் ஆசீர்வாதங்கள், மாதந்தோறும் சம்பளங்கள், மாதந்தோறும் விளைச்சல்கள், மாதந்தோறும் அறுவடைகள், மாதந்தோறும் ஆசீர்வாதங்கள், மாதந்தோறும் நன்மைகள். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மாசமும் ரேஷன், ஒவ்வொரு மாசமும் நன்மைகள், குஷி, சந்தோஷமான ஆர்ப்பாட்டங்கள் கர்த்தர் மாற்றி மாற்றி உன் வாழ்க்கையில கொடுக்க வேண்டுமானால், ஆர்ப்பாட்டமான கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவைகள் கனிகள் புசிப்புக்கும், அவைகள் இலைகள் அவிழ்ததற்கும் பிரயோஜனமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கிங்டம் பிரின்சிபல், கிங்டம் பிரின்சிபல். பி கிளியர். அங்கங்க மறைச்சு பேசுறது, அங்கங்க சுருக்கி பேசுறது, யோசித்து குறுங்க மாதிரி பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். பி கிளியர். உன்னுடைய பேச்சிலும் உன்னுடைய செயலிலும் எல்லாத்திலும் கிளியர் ஆயிரு. You will be always blessed. If you are clearer the goal, உன்னுடைய கோல் கிளியரா இருந்தா blessings அதிகமாகவே இருக்கும். அங்கங்க யோசனை பண்ணி கோபத்தையும் வர வச்சு, வேதனையும் வர வச்சு, எதையோ ஒன்று நுணுக்கங்களை கெட்டுன்னு வந்தீங்கன்னா அது எப்பவும் உனக்கு இடைஞ்சலா மாறிடும். Clearer the goal, greater the blessing. Hallelujah. And your success determined by what you willing to ignore. எதை விட சொல்றாங்களோ, நீ எவ்வளவுக்கு விட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் உன்னுடைய சக்சஸை கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டவர் விட சொல்றாரோ அதை நீ விட்டு பார், நன்மைகள் உனக்கு கூடும்.
சந்தோஷத்தோடு சாப்பிட்டு பார், எல்லாத்தையும் கபடி இல்லாம செஞ்சு பார். ஜீரணம் கூட டைமோட ஆகும். ஜீரணம் கூட ஆகும் சார். கோவத்தோடு எரிச்சலோடு இருந்தா எந்த நரம்பு வேலை செய்ய போகுது? யோசனை பண்ணி பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் your success is determined by what you are willing to ignore. கர்த்தருக்காக எதை கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கணும், எதை நான் தாழ்ந்து போகணும், எந்த காரியத்துக்காக நான் ஆண்டவர் சமூகத்துல என்னை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்து பார். ஆண்டவர் சக்சஸ் உனக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார். Principles of God will give prosperity. பணத்தையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். You must ignore your personal discouragement. உடைய வாழ்க்கையில சோர்வுக்கு போகிறாய் அல்லவா, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறாய் அல்லவா, நான் பிரயோஜனம் இல்லாதவன், நான் யூஸ்லெஸ், நான் எது, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. Unethical words, unprofitable words, unusable words, unfamiliar unwanted words பேசக்கூடாது. அவன் பேசுறான், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. எங்கேயோ நீ கேட்டதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு எங்கேயோ பிலிம்ல நீ கேட்டிருக்கிற அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். எங்க கர்த்தர் உச்சரிக்க கூடாதுன்றோ அதை உச்சரிக்க கூடாது. எதை கர்த்தர் பயனுள்ளதாக இல்லை அப்படின்றாரோ அது பயனுள்ளது தான். தீர்மானம் பண்ணுங்க. If you look into your weakness, உன்னுடைய கோபத்தையும், உன்னுடைய எரிச்சலையும், உன்னுடைய துக்கத்தையும், உன்னுடைய தேவையில்லாத காரியத்தை நீ அதிகமா யோசித்து நின்றா அது இன்னும் பெருசா பெருசா ஆயிடும். உன் வாழ்க்கையில் அதான் பெருசு மாதிரி தெரியும். It will get boosted up. If you give value for your discouragement, உன்னோட வாழ்க்கையில சோர்வுக்கு அதிகமான நீ இடம் கொடுத்து 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 பார்த்தீனா அது பலூன் மாதிரி ஊதின்னு உட்காந்துக்கும் உங்க வீட்டுல. அதுக்கு மரியாதை கொடுக்காது. உன்னை டிஸ்கரேஜ் பண்ற வேர்ட்ஸ்க்கு இடம் கொடுக்காது. உன்னை தாழ்ந்து உன்னை சோகப்படுத்துகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. பலப்படுத்துகிற காரியம் எது உண்டானால் அதே நேர்ந்து கொள். If you look into your weakness, it will get magnified. அது இன்னும் பெருசா தெரியும். ஐயோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ஆகல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் சமூகத்துல கனப்படுத்து, தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் வீக்னஸ், ஐயோ இது பண்ணிட்டாமே, இதாயிடுச்சாமே, இது ஆயிடுச்சாமே, எனக்கு இதாயிடுச்சாமா, அதாச்சு எதாச்சுன்னு யார் சொன்னா? நீயே சொல்லிக்கினா என்ன அர்த்தம்? அன்வான்டட் வார்த்தை அறிக்கை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். If you say, it will get magnified. பெருசா உனக்கு தெரியும். Times you gain failure, உடைய வாழ்க்கையில தோல்விகளும் பல நஷ்டங்களும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து வருவாயானால் எவ்வளவு தூரத்துக்கு நீ இன்னொருத்தர் மன்னிக்க முடியுமோ மன்னிச்சுனே. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கத்தை சந்திக்கிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு நீ எவ்வளவு தூரம் தாழ்மைப்பட முடியுமோ தாழ்மைப்பட்டு பார். எவ்வளவு ஏழைகளை நீ ஆதரிக்க முடியும், எவ்வளவு ஏழைகளை நீ ஆசீர்வதிக்க முடியுமோ ட்ரை பண்ணி பார். எவ்வளவு பேரை மன்னிக்க முடியும் மன்னிச்சு பார், நீ மேம்படுவாய். சுவாசிகள் ரொம்ப கரெக்டா. The secret of success is to focus on the goal. என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு லக்கு வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு ஜபத்தை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு உபவாசத்தை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறார். அந்த கோட்பாடுல நான் நிலைச்சிருப்பேன். சக்சஸ் கொடுக்கிறவர் கர்த்தர். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சபை எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு உதவியா இருக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். அதுல பாதி பேர் என்ன நேசிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவங்க கஷ்டம், அவங்க பிரச்சனை, அவங்க சோல்வு, அவங்களுடைய வேதனை எவ்வளவுக்குமோ. என்னை நேசிக்கிறவர்கள் வரை எனக்காக ஜெபிக்கிறவர்கள் எவ்வளவு ஒரு 10 பேர் இருந்தா அதை வச்சே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கைரங்களை விட்டு சோத்திரம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். Do not backslide, not discourage on any time. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்குதலுக்கு வழி கொடுக்காதே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. You cannot discourage on any time. விட்டுறாதே. பார்க்கலாம்டா என்னன்னா பார்க்கலாம், ஆயிடுச்சா நேத்தோட விட்டுரு, போச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணு, இனிமேல் அலர்ட் ஆயிரு.
இது எனக்கு பாடம், இது உனக்கு பாடம், இது எனக்கு ஒரு லெசன், இதுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை, இதுக்கு எனக்கு ஒரு காட்டி கொடுத்துருக்குது, மறுபடியும் இவ்வளோ லெசனா, இவ்வளோ ட்ரைனிங்கா. ஆனாலும் போச்சு, நேத்தோட முடிஞ்சிச்சு. இன்னிலிருந்து நான் ஒரு வில்லன் மாதிரி நிற்பேன், நான் ஒரு சோல்ஜர் மாதிரி நிற்பேன். நான் இன்னிலிருந்து என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணி முன்னேறுவேன். இன்னிலிருந்து கர்த்தர் என்னை முன்னேற்ற முடியும், இன்னிலிருந்து என்னை பலப்படுத்த முடியும். நம்பிக்கை கொடுங்க, என்னைக்காந்தாலும் நம்பிக்கை கொடுங்க. படிப்புல ஆகட்டும், பாடத்துல ஆகட்டும், பணத்துல ஆகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். புரிஞ்சுக்குங்க. புண்ணிப்பு கூட வயசாகி போச்சு, இதோ நான் சாவுருவேன், இந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் பிசாசின் பேச்சுக்கள் பேசாதீங்க. கர்த்தர் உன்னை தலையாக்குவார், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். broken focus is the main reason for failure. உன்னுடைய ஃபோக்கஸ் broken இருந்தா உனக்கு ஃபெயிலியர் தான் உனக்கு லாபமா மாறும். So you cannot give broken focus is the main reason for failure. உன்னுடைய வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ மனசு விட்டுற, மனசு விடாத. கர்த்தர் உன்னை நடத்துகிறவர், ஆண்டவர் எனக்கு நடத்த போதுமானவர். ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் நான் முன்னேற கர்த்தர் என்னை பலப்படுத்த போதுமானவர், நான் முன்னேறுகிறவன். ஹல்லேலூயா. Decision decides health, wealth and blessings. சரியான ஆலோசனை, சரியான தீர்மானம், சரியான ஒரு ஒப்புதல், சரியானவரோடு கூட ஐக்கியம், சரியானவரோடு தீர்மானம் எடுங்க, அது சரியான நிலைமையில கொண்டு போகும். Your decision is very important. Your decision is important. One day a favor is worth a life labor. ஒரு நாள் நீ ஒரு நன்மை ஒரு செய்வாயானால் அது உனக்கு பலனை கொடுக்காமல் விடாது. ஒரு நாள் நீ செய்த ஜெபம், அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் வராமல் ஆண்டவர் விட மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துல நீர் பண்ண உபவாசம், நீர் பண்ண ஜெபம், நீர் பண்ண அங்கலாய்ப்பு, உங்களுடைய வார்த்தை அது வீணாக தரையில விழாது, அது பலனை கொடுத்தே கொடுக்கும். யோசனை பண்ணுங்க. It will give the blessings, it will give the result. Your assignment is only the place your provision is granted. Your assignment, கர்த்தர் உன்னை எப்படியா வச்சிருக்கிறாரோ அப்படி இருந்து பார், ஆண்டவர் உனக்கு பலனை கொடுப்பார். Your assignment is the only place your provision is granted. உனக்கு என்ன தேவையோ, என்ன காரியம் கர்த்தர் கொடுப்பார். எலியாவை கூப்பிட்டார், கேரித்துல உட்கார சொன்னார், உட்கார்ந்தான். திடீர்னு பார்த்தா அது தண்ணீர்லாம் வத்தி போச்சு. ஏன்னா மழை இல்லைன்னு இவங்க தான் சொல்ல வச்சாரு. ஆண்டவர் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கினார். உடனே நீ போ சாரி பாத்துக்கு போன்ட்டாரு. போனா அங்க போனாலும் ஒரு வேதனையான பொம்பளை தான். அங்க போனாலும் இதோட லாஸ்ட் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு நான் சாகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேதனை பொம்பளை தான் நம்ம கிட்ட வருத ஒழிய கலகலன்னு ஒரு 10 சப்பாத்தி இருக்குதுன்ற பொம்பளை நம்ம கிட்ட கிடைக்கலையே. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஹல்லேலூயா. மழை வர்ற வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்படி நீ கேட்டால், ஆண்டவர் சொல்படி கேட்டால், நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இதே கதியா தாக்குதாப்பா. நம்ம குடும்பத்துல வர்றதெல்லாம் மாத்தி மாத்தி பிரச்சனையாவே இருக்குதாப்பா. மாத்தி மாத்தி இந்த கடத்தை முடிக்கலான்னு பார்த்தா இன்னொரு கடன் வந்து மாட்டுதப்பா. இப்படியாப்பட்ட புள்ள மறுபடியும் எனக்கு வந்து வாங்கிச்சுக்குதாப்பா. மறுபடியும் இப்படியாப்பட்ட பொண்ணா, புரியுதுங்களா? பட் கர்த்தர் சொன்னபடி செய்வாயானா என் தேவன் ஒருபோதும் ஒருத்தர் கையேந்த விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். கான்ஃபிடென்ட்டோட சொல்லணும். அந்த கான்ஃபிடென்ட் சொல்றேன். அம்மா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீ போ, சப்பாத்தி சுடுறல அதை நீ உனக்கு வேணும் மாதிரி சுடாத, சின்னதா சுடு. அந்த சின்னது ஒன்று ஃபர்ஸ்ட் ஏற்படாது. ஏன்னா உன்னை ஆஸ்வதிக்கணும் இல்லை, அந்த ரூல்ஸ் வேணும் இல்லை, அதனால சின்னதா உனக்கு செஞ்சு சின்ன பகுதி கட்சா போதும், ஸ்மால் போர்ஷன், நோ ப்ராப்ளம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எலியாவே சொல்றார், நோ ப்ராப்ளம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். இது வரைக்கும் மழை பெய்கிற வரைக்கும் உன்னை எண்ணெயும் மாவும் காலியே ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு எலியா சொல்ல வைக்கிறாரு. எலியா சொல்றாரு அந்த அம்மா கிட்ட,
ரொட்டி சுடுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இவருக்கு சொல்லிட்டாரு, டோன்ட் வரி மேன், டோன்ட் வரி மேன். நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். என்னடா வந்துக்கிற பொம்மா கூட ஒரே சப்பாத்தியில இருக்குது அப்படின்னு யோசிக்கிறியா? நோ ப்ராப்ளம், ஆண்டவர் உன்னை நடத்துவேன். அத்தா இவர் சொல்றாரு, சப்பாத்தி செய்யறதுக்கு முன்னாடியே எலியா இவர்கிட்ட சொல்றாரு என்னன்னு, நோ ப்ராப்ளம்மா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கோனா, கர்த்தர் மழை பெய்கிற நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாம உன்னை நடத்த போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த கோட்பாடு தான் எனக்கும் வேணும், அதே பிரின்சிபல் தான் உனக்கும் வேணும். அந்த பிரின்சிபல் மேல நம்ம நிக்கிறனால தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். டோன்ட் வரி சுவாசி. இஃப் யுவர் அசைன்மெண்ட், கர்த்தர் நமக்கு சொன்ன கோட்பாடு, கர்த்தர் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வாழ முடியுமானால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பலப்படுங்க. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யம், தேவன் சகல நன்மையும் நம்மிடத்தில் தான் உண்டு. கிறிஸ்தவன் மேன்மை மேன்மை எல்கார இல்ல, மேன்மை. அதை ஒரு கோல்டை விட, ஒரு சில்வரை விட, ஒரு டைமண்டை விட, ஒரு வெனடியம் விட எவ்வளோ ஹைல உங்களால் மதிக்க முடியுமோ மதிச்சிங்களா, என் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாக நடத்த போதுமானவர். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு இருக்கிற மேன்மை என்னன்னு அறிந்து கொள்ளுங்க. நம்ம கர்த்தர் கொடுத்துக்கிற அந்த தகுதி என்னன்னு அறிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு, எதை வச்சு நம்ம பலப்படணும், எதை வச்சு உற்சாகப்படணும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. எந்த பேஸ்ல நம்ம நிக்கணும், எந்த பேஸ்ல நாம் வாழணும், எந்த உற்சாகம் நமக்கு வேணும், எப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு வேணும், யாரை நம்பி வாழணும் கொஞ்சம் புரிஞ்சுன்னு வாழ. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஜெபிக்கலாமா? 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.